டிவியின் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புயலையொட்டி பலத்த காற்றுடன் பெய்த கனமழை, மக்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைப்பு. கல்குவாரியில் கொலை செய்யப்பட்ட கொத்தனார் கொலை வழக்கு, மேலும் 4 பேர் கைது. 3ஆம் தேதி நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகள் தின விழா கவர்னர் கைலாஷ்நாதன் துவக்கி வைக்கிறார். மழை பாதிப்பு பகுதிகளை சபாநாயகர் ஆய்வு, பொதுமக்களுக்கு உணவு வழங்க ஏற்பாடு. இனி விரிவான செய்திகள். புயலையொட்டி புதுச்சேரியில் கனமழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பெங்கல் புயலையொட்டி புதுச்சேரியில் கனமழை பெய்து வருகிறதா. கனமழை காரணமாக பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. கனமழையை எதிர்கொள்ள முன்னதாக முதலமைச்சர் ரங்கசாமி, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். 121 முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. அரக்கோணத்தில் இருந்து 2 பேரிடர் மீட்பு குழுவினர் வரவழைக்கப்பட்டு புதுச்சேரி காரைக்காலில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். புயலையொட்டி புதுச்சேரியில் அனைத்து கடற்கரைகளுக்கும் மக்கள் செல்லாதவாறு தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. பாண்டி மெரினா கடற்கரை சாலை மூடப்பட்டிருந்தது. டூப்ளக்ஸ் சிலை அருகே போலீசார் தடுப்புகளை ஏற்படுத்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதேபோல பாண்டி மெரினாவிற்கு சுற்றுலா பயணிகள் செல்லாதவாறு அதன் நுழைவு வாயில் சந்திப்பில் பேரிகார்டுகள் அமைத்து ஒதிஞ்சாலை போலீசார் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதனிடையே புதுவையில் மீனவர்கள் 5வது நாளாக இன்றும் கடலுக்கு செல்லவில்லை. கல்குவாரியில் கொலை செய்யப்பட்டு கிடந்த கொத்தனார் கொலை வழக்கில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவெண்ணைநல்லூர் தாலுகா சரவணப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த கொத்தனார் ராஜதுரை என்பவர் கொலை செய்யப்பட்டு வானூர் தாலுகா திருவுக்கரை கல்குவாரியில் உள்ள குட்டையில் சடலமாக கிடந்தார். இந்த வழக்கில் கொலையாளிகளை பிடிக்க விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் உத்தரவின் பேரில் போலீசார் தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த வழக்கில் கடந்த 27ஆம் தேதி 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த கூவாகத்தை சேர்ந்த மாரிமுத்து, புவனகிரி ராஜசேகர், விருதாச்சலம் கமாருதீன், நெய்வேலி ராஜகுமார் ஆகிய 4வரை தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக விழுப்புரம் ஏஎஸ்பி ரவீந்திரகுமார் குப்தா தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார். ராஜதுரை உடல் கைப்பற்றப்பட்ட நிலையில் அவருடைய தலை மற்றும் கை கால்கள் இதுவரை கிடைக்காததால் உடலை எடுத்த குவாரியில் உள்ள தண்ணீரை மின் மோட்டார்கள் மூலம் வெளியேற்றும் பணியை தீயணைப்பு படையினர் மற்றும் போலீசார் செய்து வருகின்றனர். தற்போது மழை பெய்து வரும் நிலையில் தண்ணீரை அதிகப்படியாக வெளியேற்ற முடியாத நிலை உள்ளதால் தலை மற்றும் கை கால்களை தேடி எடுக்கும் பணியில் தொடர்ந்து சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. 3ஆம் தேதி நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகள் தின விழாவை கவர்னர் கைலாஷ்நாதன் தொடக்கி வைக்க உள்ளார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் ஆண்டுதோறும் டிசம்பர் 3ஆம் தேதி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா ஜெயராம் திருமண நிலையத்தில் கொண்டாடப்பட உள்ளது. இந்த விழாவை கவர்னர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றுகிறார். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு மாநில விருதுகளை வழங்குகிறார். சபாநாயகர் செல்வம் வாழ்த்துரை வழங்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்களை வழங்குகிறார். சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலை வகித்து நோக்க உரையாற்றி நலத்திட்ட உதவிகளையும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பரிசுகளையும் வழங்குகிறார். முதல்வரின் நாடாளுமன்ற செயலர் ஜான்குமார், தலைமை செயலர் சரத் சௌகான் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். மழை பாதிப்பு பகுதிகளை சபாநாயகர் செல்வம் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு உணவு வழங்க ஏற்பாடு செய்தார். பெங்கல் புயல் காரணமாக புதுச்சேரியில் பெய்து வரும் கனமழையால் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்ன வீராம்பட்டினம், புதுக்குப்பம், நல்லவாடு ஆகிய மீனவ கிராமங்களையும் மணவெளி, பூரணாங்குப்பம், தவளக்குப்பம், அபிஷேகப்பாக்கம், டிஎன் பாளையம் ஆகிய பகுதிகளுக்கும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் நேரில் சென்று மழை பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் உடனடியாக மழைநீரை வெளியேற்ற அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். மேலும் அபிஷேகப்பாக்கம், டிஎன் பாளையம், என்ஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் மதிய உணவு வழங்க ஏற்பாடு செய்தார். இந்த ஆய்வின் போது வருவாய்த்துறை துணை ஆட்சியர், வடக்கு தாசில்தார்கள் பிருத்வி, அருண் ஐயாவு, காவல்துறை கண்காணிப்பாளர், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்.
கடல் அரிப்பு காரணமாக பொம்மையர்பாளையம் மீனவர்களின் படகுகள் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதா? பெங்கல் புயல் காரணமாக கடலோர பகுதிகளான 19 மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என்று விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் அப்பகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் தங்களது படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை மேடான பகுதிகளில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வைத்து பாதுகாத்து வந்தனர். இந்நிலையில் தற்போது விழுப்புரம் மாவட்டம் பொம்மையர்பாளையம் பகுதியில் பெங்கல் புயலின் கடல் சீற்றத்தின் காரணமாக கடற்கரை மணற்பரப்பில் அதிக அரிப்பு ஏற்பட்டு படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடத்தில் நீர் சுரந்துள்ளது. படகுகளின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு மீண்டும் டிராக்டர் உதவியுடன் மேடான இடத்திற்கு மீனவர்கள் படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை எடுத்துச் சென்றனர். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக ஆலோசனை கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி சாலையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக நகர அலுவலகத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் ஜான் பாஷா தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருகின்ற டிசம்பர் 6ஆம் தேதி கடலூரில் நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு செல்வது குறித்தும் பள்ளி வாசல்களில் நோட்டீஸ் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. நகர இளைஞரணி துணை செயலாளர் ரஹ்மான், நகர செயலாளர்கள் கவுஸ் பாஷா, கலேஷா, நகர தலைவர் நிஜாமுதீன், நகர இளைஞரணி செயலாளர் உமர், ஜான் பாஷா, ரவி, இப்ராஹிம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தனியார் தொலைக்காட்சி சார்பில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் தனியார் தொலைக்காட்சியின் சிகரம் விருதுகள் 2024 விழா ஆனந்தா இன் ஹோட்டலில் நடைபெற்றது. கவர்னர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு சிகரம் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தனியார் தொலைக்காட்சியின் தென்னிந்திய நிர்வாக இயக்குனர் விவேக் நாராயணன், தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். விழாவில் பேசிய கவர்னர் கைலாஷ்நாதன், ஒரு துறையில் ஒருவருக்கு இருக்கும் தேடல், ஆர்வம்தான் அவரை வெற்றியாளராக மாற்றுவதாகவும் அவர் அதனால் சாதனையாளராக உயர்கிறார், வரலாற்றில் இடம் பிடிக்கிறார் என்றார். இது போன்ற நிகழ்ச்சிக்கு ஒரு பலம் உண்டு என்று தெரிவித்த அவர், சாதனை செய்தவர்களுக்கு விருது வழங்கினால் அது மற்றவர்களையும் ஊக்கப்படுத்தும் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் என்றும், விருது பெற்றவர்கள் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வழிகாட்டியாக இருப்பதாகவும், நம்முடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்க வேண்டும், நம்முடைய செயல்களும் முயற்சிகளும் அதற்கேற்ப இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். அரசு பள்ளியில் பணிபுரியும் துணை முதல்வர்கள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டனர். புதுவை கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வரும் கார்த்திகேயன் லாஸ்பேட்டை வெங்கடசுப்பா ரெட்டியார் அரசு தொழில்நுட்ப மேல்நிலைப் பள்ளிக்கும், காரைக்கால் சண்முகம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் பூபாலன் கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளிக்கும், காரைக்கால் ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் செம்பியன் மடுகரை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கும், திருநள்ளாறு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் ராமமூர்த்தி, PS பாளையம் பாவேந்திரன் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை பள்ளிக்கல்வித்துறை துணை இயக்குனர் வெர்பினா ஜெயராஜ் பிறப்பித்துள்ளார். மேலும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த பதவி உயர்வு குழு பரிந்துரை அடிப்படையில் 2 விரிவுரையாளர்களுக்கு துணை முதல்வர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. நர்சிங் படிப்பில் சிறப்பு சுற்றுக்கான இடஒதுக்கீடு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. BSc நர்சிங் மற்றும் B.Pharm படிப்புக்கான சிறப்பு ஸ்டே சுற்று வரைவு சீட் ஒதுக்கீடு பட்டியல் வெளியிடப்பட்டு ஆட்சேபனைகள் பெறப்பட்டது. விண்ணப்பதாரர்கள் தெரிவித்த ஆட்சேபனைகள் அடிப்படையில் குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்ட பிறகு சிறப்பு சுற்றுக்கான தற்காலிக சீட் ஒதுக்கீடு பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்களது பயனாளர்கள் ID மூலம் சீட் ஒதுக்கீட்டின் நிலையை சரிபார்க்கலாம். மேலும் சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களின் சீட் ஒதுக்கீடு உத்தரவை பதிவிறக்கம் செய்து கொண்டு அசல் சான்றிதழ்களுடன் சம்பந்தப்பட்ட கல்லூரி முதல்வர்களிடம் சமர்ப்பித்து கல்லூரிகளில் சேருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கல்வி கட்டணம் குறித்த விவரங்களுக்கு சென்டாக் இணையதளத்தில் உள்ள நீட் இல்லாத இளநிலை படிப்புக்கான தகவல் சிற்றேட்டை பார்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்தகவல்களை புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. உதவியாளர் பதவிக்கான போட்டித் தேர்வு டிசம்பர் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது.
புதுச்சேரியில் உதவியாளர் பதவிக்கான துறை சார்ந்த போட்டித் தேர்வு கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி நடக்கவிருந்தது. பிறகு இந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இத்துறை சார்ந்த போட்டித் தேர்வுகள் வருகின்ற டிசம்பர் 8ஆம் தேதி லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பள்ளியில் நடக்க உள்ளது. இதற்கான ஹால் டிக்கெட் டிசம்பர் 2ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை புதுச்சேரி தலைமை செயலகம், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாஹே ஏனாம் பிராந்தியத்தில் மண்டல நிர்வாக அலுவலகத்தில் வழங்கப்படும். இத்தேர்வுகள் காலை 10 மணி முதல் 12 மணி வரை முதல் தாளுக்கும், மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை 2ஆம் தாளுக்கும் நடைபெறும். இதற்கான அறிவிப்பை பணியாளர்கள் துறை மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ளார். தொழிலதிபர் சதீஷ்குமாரின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் தொழிலதிபரும் ஐஸ்வர்யம் ஆயில் மில் உரிமையாளருமான சதீஷ்குமாரின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. முருகம்பாக்கம் ஆதரவற்றோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கியும், மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு தரிசனமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விழாவிற்கான ஏற்பாட்டினை பாரதிய ஜனதா கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் அரவிந்த், அருள் அப்பாஸ் மற்றும் ஐஸ்வர்யம் ஆயில் மில் ஊழியர்கள் செய்திருந்தனர். பிறந்த நாளை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. இதில் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் மற்றும் பெருமாள் வரதராஜா ட்ரேடிங் அண்ட் கம்பெனி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 7150 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 57,200 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 970 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புயலையொட்டி பலத்த காற்றுடன் பெய்த கனமழை, மக்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைப்பு. கல்குவாரியில் கொலை செய்யப்பட்ட கொத்தனார் கொலை வழக்கு, மேலும் 4 பேர் கைது. 3ஆம் தேதி நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகள் தின விழா கவர்னர் கைலாஷ்நாதன் துவக்கி வைக்கிறார். மழை பாதிப்பு பகுதிகளை சபாநாயகர் ஆய்வு, பொதுமக்களுக்கு உணவு வழங்க ஏற்பாடு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.